அழைத்து வந்துட்டேன். என் தாயை பார்க்கலாம். பார்க்கலாம். அம்மா உயிரோட வந்துட்டீங்களா? திரும்பி வந்துட்டீங்களா? பேசி முடியா 8000 எழுதுப்பா, 150 எழுதுப்பா. டேய் அவன் அழைத்து சென்று அவனை பெற்றோர் விட்டு வீட்டுக்கு போயிடலாமா? குறுக்குறே சரி வீட்டுக்கு வந்து விட்டா திருப்பி சரிவா இல்லத்துக்கு சென்று அண்ணன் பூசிப்பா. எனக்கு பசி இல்லை, எனக்கு அது வேண்டும். குழந்தைக்கு பசி இல்லையா? வேணும்டா. பணமை வேணுமா? பணமையோட தாய் பணமை என்ன? அது இல்ல, வேற என்ன வேணும்? லவ் லட்டு வேணுமா? லட்டு இருக்கா? ரவா லட்டுதா? அது வேணுமா? அது இல்ல. அம்மா வேண்டுமா? இல்லம்மா, பசி இல்லம்மா. பசி இல்லாத குழந்தைனா திரும்ப கேட்க மரங்க சலவு போட்டுக்கிறேன். தப்பா நினைக்காதன்பா. அம்மா அந்த கையில போட்டுக்கிறாங்களா வழியில? ஆமா, அது நல்லா 2 குடும்பம் என் பொண்டாட்டி கேக்குறேன். குடுமா 2 குடும்பம். அம்மா குடுமா குழந்தை நீங்க என்ன சொல்றீங்க? இல்லப்பா, குழந்தை பசிக்குது, சாப்பாடு போடணும். இப்ப இல்லடா, கொஞ்ச நேரம் பொறுத்து வாடா, அப்புறமா சாப்பாடு போடுறேன். நான் என்ன கேட்டுங்கிறேன், நீங்க என்ன பேசிக்கிறீங்க? நான் பாட்டி அம்மா போய் வேண்டியா? நான் ஒண்ணு சொல்றேன், அவங்க ஒண்ணு சொல்றாங்க பாரு. நானே அம்மா குழந்தை அண்ணாயே முன்னிடத்தில் நான் கேட்கிறேன். தெரித்தேனடா, வகை ஒன்றும் இல்லையடா, அது பகைவருக்கு வந்ததடா. அப்படின்னா நான் பிரிக்க வேண்டாம் 1000 முறை சொல்லியும் என் வார்த்தை கேளாம ஓலையை பிரிக்காத பிரிக்காதுன்னு சொல்லு. மாறி வேணுமா பிரிச்சு விட்டாங்க. நமக்கு தேவையில்லாத வலை என்று, பகைவருக்கு வந்த வலை என்று அதை நான் படிச்சு பிரிச்சு கிழிச்சு போட்டேன்பா. அப்படியா? ஆமா. படிச்சீங்களா? ஆமாம்பா. என்ன படிச்சீங்க அதை சொல்லுங்க. அது இல்ல பகைவருக்கு தான் வந்தது. அதான் போயிட்டேன். படித்தது என்ன படிச்சீங்க அதை மட்டும் சொல்லுங்கம்மா. இல்லடா அது எப்படினா இதை சொல்றது நாயால் தான் சொல்லலாம். நீங்க படிச்சியா? நான் படிக்கலங்க, நாயா படிக்க போறேன். சரி, கீழ்ச்சி போட்டீங்களா? கீழ்ச்சி அதுலப்பா கீழ்ச்சி எரிச்சிட்டாம்பா. அந்த வாய்க்கு முன்னாடி காவல் வச்சா அது கேட்க மாதிரி பேசி மேல காட்டி போட்டு போ. அது கிடையாது. உண்மையாகவா? ஆமா கிடையாது. போ. அந்த சாம்பல் கூட இல்லையா? கிடையாதுப்பா. அது சாம்பல் அடிச்சு முடிச்சு காத்து நானா அம்மா அந்த வர தர விட்டாங்க.
அனுப்பிய ஓலை தாங்க மாத தர முடியாதா? நான் சொல்றேன் பாருப்பா. அதாவது நான் தரணும் நினைச்சாலும் தர முடியாதுப்பா. தர முடியாது. அதை நான் எரிச்சுட்டு தர முடியாது. சுத்த சமம் பிழைக்குமோடா. செத்த பிணை உயிரோடு வருமா? பிணமானது எப்படிமா உயிர் பெற்று வர முடியும்? எரிந்த ஓலை மீண்டு வர போவதில்லை. பெற்ற தாயிடத்திலே ஓலையை பத்திரப்படுத்த சொன்னேன். தாயோ நெருப்பிலே போட்டு எரித்து விட்டது. ஆனால் அந்த நெருப்பிலே பிறந்தது யார்? என் பெரிய மாதா அக்னி சொருபி திரௌபதா தேவி. அந்த அம்மனை என் மனதார பூஜிக்கின்றேன். எப்படியும் அந்த ஓலை என் கரத்திற்கு கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். அம்மா பத்தினி திரௌபதையே, அம்மா பாண்டவரின் தேவியே, என்ன ஆபத்தோ புரியவில்லை. அனுப்பிய ஓலை என் கரத்திற்கு வர வேண்டும். அம்மா அம்மா வரவிட்ட ஓலை கருத்துக்கு வர வேண்டும். அம்மா இறந்த பிணம் மீண்டும் உயிர் பெற்று வராதுன்னு நீங்க சொன்னீங்க. ஒரு வாங்கி தோன்றப்ப வேற என்னமோ உதாரணம் சொன்னான். நீ என்ன உதாரணம் சொன்ன? வண்டி போன செட்டி எப்படிமா ஓட்ட வைக்க முடியும்? வேற என்ன சொன்னா? அதுதான் கீழே போந்து மேல வரும். உண்மையாகவே அந்த வழிதான். அதே மாதிரியே இல்லையா? சத்தியமா சொல்றோம். எரிச்சடா எரிச்ச நெருப்பில போட்டு எரிச்ச. அந்த நெருப்பில பிறந்தது என் பெரிய மாதா பாஞ்சாலி. அந்த அம்மனை தோத்திரம் செய்து மீண்டும் இந்த ஓலைக்கு உயிர் கொடுத்து என் கரத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த திரௌபதி அம்மனுக்கு தான் என் மேல அதிகமான பாசம். உன் மேல பாசம் இல்ல என்னப்பா பிரச்சனை வர வேண்டாம் என்றுதான் நான் அப்படி செஞ்சேன். சரி, மீண்டும் பிரிச்சு படிச்சு பாக்குறீங்களா? நானே பார்க்கிறேன். அம்மா செய்தி வேலையை பார்த்தியா? இப்போ போறேன். எங்கே அந்த துவாரகாபுரிக்கு அந்த கண்ணபுரத்துக்கு என்ன வழி? இப்போதே போகிறேன். அந்த ஆரியை கொல்ல போகிறேன். கொல்ல போறியா? என் அண்ணையா? அண்ணையா? ஆமா. ஹரி கிருஷ்ணரை கொல்ல
என்று இப்போதே போகிறேன். என்ன செய்ய போறா? துரியன் கூட்டத்தை அடியடி என்று அடித்து அந்த சுந்தரியை திருமணம் முடித்து உங்களுக்கு மருமகளாக்குகிறேன். விட கொடுமா? ஏம்மா சொல்வதை கேளப்பா. குழந்தை, நான் சொல்வதை கேளப்பா. ஏனென்றால் இந்த விஷயம் தெரியக்கூடாது என்றுதான்பா நான் இந்த ஓலையை எரித்தேன். ஏனென்றால் இந்த ஓலை மகன் கண்ணிலே பட்டா சண்டை வரப்போகுது. ஏன் நீ இன்னும் சின்ன குழந்தையாக இருக்கிறாய். உனக்கு இந்த கல்யாணம் காட்சி எதுவும் வேணாம்பா. கல்யாணமே வேணான்றியா? ஆமாம்பா. எந்த அம்மாவாதி இப்படி நினைப்பாங்களா? பெற்ற பிள்ளை கல்யாணம் வேணான்னு. ஆமாம்பா. அம்மா எனக்காக நீங்க பயப்பட வேண்டாம், நான் போகிறேன். கேளப்பா குழந்தை. சரி, ஒருவேளை நீ சென்று அங்கே சண்டை செய்து மனமுடித்து வருவதாக இருந்தால் நான் எதுக்குப்பா இருக்கணும்? அதனாலே நானே சென்று என் மனத்திலே பெண் கேட்டு பொறுமையா வர. சரியா? உண்மையாக மனம் முடித்து வருகிறேன். மனம் பேசி வர. துரியன் பிள்ளைக்கு தருவதாக ஒப்புத்தாமரை மாற்றி விட்டார். ஒன்ன ஒத்துக்குவாரா? நான் சொன்னா ஒத்துக்குவாருப்பா. அப்படியா? ஆமா. நம்பலாமா இந்த வார்த்தைய? சும்மா நம்புப்பா. என் தாய் சொன்ன இந்த வார்த்தைக்கு நீங்கள் எல்லாம் சாட்சி. ஐயோ, ஆனால் நீ ஒரு சத்தியம் செய்யணும். இருக்கட்டுமா? நீங்க வர வரல நான் எப்ப பாத்துட்டு இருப்பேன். சரி, இங்கே இருக்கிறியா? போய் வரேன்பா.